மக்களே, இந்த வருஷம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஸ்கேம்ல சிக்கிட்டேன் நான். அதுவும் வருஷத்தோட முதல் நாள்லயே. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது, இபி பில் ஸ்கேம் மக்களே. அதாவது என்னோட இபி பில் பார்த்தீங்கன்னா போன மாதம் என்ன இபி பில் வந்துச்சோ அதே இபி பில் எனக்கு வந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய ஸ்கேம் மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. ஆனால் போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அவ்வளோவா யூனிட் யூஸ் பண்ணவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய நெய்பர்ஸுக்கும் போன மாதம் என்ன கரண்ட் பில் வந்துச்சோ அதே கரண்ட் பில் எக்ஸாக்டாக வந்திருக்கு, ஒரு பைசா கூட வித்தியாசம் இல்லாமல். இது என்னன்னு சொல்கிறது, ஸ்கேமுன்னு சொல்கிறதா இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுனே தெரில. பட் இதை பில் ஜென்ரேட் ஆகிருச்சு, எனக்கு வந்துருச்சு. அந்த பில்லை நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பில்லை என்னால் கட்ட முடியுமா? ஏன்னா போன மாதம் வந்தது எனக்கு பில் பார்த்தீங்கன்னா 1137 ரூபா சம்திங் ஏதோ வந்துச்சு. சேம் இதே மாதம் அதே இது இந்த மாதமும் வந்திருக்கு. எப்படி நான் அதை கட்டுறது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இல்லை இதை செக் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. சப்போஸ் உங்களுக்கும் இந்த ஸ்கேம்னு ஒன்று நடந்திருந்தா மறக்காமல் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கேம் ஆகிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வருஷத்தோட முதல் நாளே மிக அற்புதமாக ஆரம்பிச்சிருக்குது எனக்கு இந்த வருஷம். ரொம்பவே நல்லா ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் போக போக என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் இனிய புதிய வருட நல்வாழ்த்துக்கள். இனிமே ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த வருஷத்தை.